நடக்க முடியாமல் ஆகின்ற பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் அந்த சுராகா கேட்கின்றார், முஹம்மதே எனக்கு அபயம் தாருங்கள், உண்மையில் என்னை இந்த பேராபத்திலிருந்து பாதுகாத்தால் நான் உம்மை பார்த்த செய்தி மக்கத்து மக்களிடத்தில் சொல்ல மாட்டேன் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்து அந்த பேராபத்திலிருந்து அவரை விடுவிக்கின்றார்கள். உம்மை ஒருபொழுதும் நான் காட்டிக் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டு சுராகா மக்காவை நோக்கி திரும்புகின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாருங்கள் அருமை சகோதரர்களே, நாம் ஊரு விட்டு ஒரு ஊரு சொல்லுகின்றேன், நான் ஒரு இயக்கத்தை ஒரு மிகப்பெரிய இஸ்லாத்தை இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி இருக்கின்றேன், இங்கு வெற்றி பெறவில்லை, எனவே பயந்து உயிருக்கே பயந்து ஒரு நாடை விட்டு ஒரு நாடு செல்லுகின்றேன் என்ற எண்ணம் யாருக்கும் வந்துவிடக் கூடாது என்ற காரணத்தால் அந்த திரும்பி செல்லுகின்ற சுராகாவிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், கைஃப அன்த யா சுராகா வஃபி யதைக சிவாரை கிஸ்ரா என்ற அரபியில் ஒரு வசனத்தை சொல்லுகிறார்கள். அருமை சகோதரர்களே, வரலாறுகளில் நீங்கள் படித்திருக்கலாம், ரோம பாரசீகம் என்று மிகப்பெரிய வல்லரசுகளாக இருந்தது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சுராகாவிடத்தில் சொல்லுகின்றார்கள், சுராகா பாரசீகத்துடைய அரசருடைய அந்த பாரசீகத்துடைய அரசர் அணிகின்ற கிஸ்ரா என்ற அந்த அரசர் அணிகின்ற அணிகலன்கள் இருக்கிறதே, அந்த அணிகலன்களை எல்லாம் நீர் அணிந்தால் எப்படி இருப்பீர் என்று சொல்லுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு பேரரசர் அணிகின்ற அணிகலன்கள், நகைகள், கையில் வைப்பது, காலில் வைப்பது, தலையில் வைப்பது போன்ற அணிகலன்கள் எல்லாம். அருமை சகோதரர்களே, இது ஒரு சாதாரணமான வார்த்தை அல்ல. அந்த சுராகாவாலேயே நம்ப முடியவில்லை. ஏன் என்று சொன்னால், இந்த சாதாரண சென்னை பட்டணத்தில் இருந்து கொண்டு எனது தோழரே அமெரிக்காவில் இருக்கின்ற வெள்ளை மாளிகையுடைய அரச அந்த அதிபர் பீடத்தில் உண்மை அமர்த்தினால் எப்படி இருக்கும் என்று ஒரு மனிதர் கேட்டால் எவ்வளவு கேலிக்குரியதா இருக்கும் இல்லையா? அதுபோன்று கேலிக்குரிய ஒரு விஷயம். ஆனால் அருமை சகோதரர்களே, எவ்வளவு தூர நோக்கி இருந்திருக்கின்றது பாருங்கள். நான் உமக்கு கிஸ்ராவுடைய ஆபரணங்களை வாக்களிக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார் என்று சொன்னால் அதற்கான செயல் திட்டங்கள் எப்படி இருந்திருக்க வேண்டும், எத்தனை வருடங்களுக்கு பின்னால் இந்த இஸ்லாம் எங்கு சென்று சேர்ந்திருக்க வேண்டும் என்பதெல்லாம் அவருக்கு தெரிந்தது. சுராகா சொல்லுகின்றார், முஹம்மதே நீர் வாக்களிக்கின்ற அந்த வாக்கு உண்மை என்று சொன்னால் எமக்கு எழுதி தாருங்கள் என்று அபூபக்கரிடத்தில் சொல்லுகின்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூபக்கர் எழுதி கொடுக்கின்றார்கள், நஇதுக சிவாரை கிஸ்ரா, கிஸ்ரா என்ற பாரசீக மன்னனுடைய ஆபரணங்களை நகைகளை உமக்கு நான் வாக்களிக்கின்றோம் என்று அந்த துருப்பிச் சீட்டை வாங்கி பாதுகாத்து வைத்துக் கொள்ளுகின்றார்கள். நாட்கள் செல்லுகின்றது, வருடங்கள் செல்லுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணம் அடைகின்றார்கள். அபூபக்கர் வருகின்றார், அபூபக்கர் மரணம் அடைகின்றார். அதற்கு பின் உமர் வருகின்றார். அருமை சகோதரர்களே, ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாக்கை சொன்னார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாக்கை சொன்னதன் மூலம் அவர் என்ன சொல்லுகின்ற வருகின்றார்கள் என்று சொன்னால், இந்த இஸ்லாம் வாழும், இந்த இஸ்லாம் பரவும், இந்த இஸ்லாம் பரவியதோடு மட்டுமல்ல பாரசீகத்தையும் இந்த இஸ்லாம் அடிமையாக்கும். அது மட்டுமல்ல, இந்த இஸ்லாம் பாரசீக மண்ணை ஏற்றுக்கொள்ளுகின்ற பொழுது அங்கு நீயும் உயிரோடு இருப்பாய், இந்த மாபெரும் வெற்றியை பார்ப்பாய் என்று அந்த சுராகாவுக்கு சொன்னதோடு மட்டுமல்ல, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய உள்ளத்திலும் ஒரு தன்னம்பிக்கையை, ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கை ஏற்படுத்துகிறார்கள். காதிசியா போர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்தில் வருகிறது. அருமை சகோதரர்களே, அந்த காதிசியா போரில் இந்த சுராகாவும் இஸ்லாத்தை தழுவி முஸ்லிமாக போரிட்டு அங்கிருக்கின்ற மாபெரும் நகைகளையும் செல்வங்களையும் மஸ்ஜித் நபவியில் குவிக்கின்றார்கள். மிக பெரிய ஒரு வரலாற்று சம்பவத்தை நான் மிக சுருக்கமாக சொல்கிறேன். அருமை சகோதரர்களே, மதீனாவில் அந்த பாரசீகத்தினுடைய அரசருடைய நகைகளெல்லாம் குவியல் குவியலாக வைக்கப்பட்டிருக்க, அன்று ஆட்சி பொறுப்பில் இருந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதீனாவில் இருந்த அந்த பணக்குவியல்களையும் நகை குவியல்களையும் பார்ப்பதற்காக வருகின்றார்கள். அவ்வாறு அவர்கள் பார்த்து கொண்டே வருகின்ற பொழுது திடீரென்று ஸ்தம்பித்து நிற்கின்றார்கள், திகிலடைந்தவராக நிற்கின்றார்கள். கிஸ்ரா என்ற பேரரசன் அணிந்த அணிகலன்கள் எல்லாம் ஒரு நகை குவியல் கிடக்குகின்றது. அவருக்கு தெரியும் சுராகாவிற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த வாக்குறுதி. எனவே அப்படியே நின்ற உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய தோழரிடத்தில் சொன்னார்கள், எங்கே சுராகா, அழைத்து வாருங்கள் என்று. சுராகா வருகின்றார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 20 வருடங்களுக்கு முன்னால் உமக்கு சொன்ன வாக்கு ஞாபகம் இருக்கிறதா சுராகாவே? ஆம் என்று சொல்லுகின்றார்கள். பாருங்கள், இதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமக்கு வாக்களித்த அணிகலன்கள் இவைகள் என்று சொல்லிவிட்டு அந்த அணிகலன்களை எடுத்து சுராகாவுடைய கரங்களில் கொடுத்துவிட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அருமை தோழரே இதை அணிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு அங்கிருந்த மக்களை சொன்னார்கள், 2 அணிகளாக, 2 சப்பாக, 2 கியூவாக நீங்கள் நில்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சுராகாவிடத்தில் சொன்னார்கள், சுராகா
அந்த கிஸ்ரா என்ற பேரரசருடைய அணிகலன்களை அணிந்துவிட்டு அந்த இரண்டு அணிகளுக்கு இடையில் நீங்கள் நடந்து வாருங்கள், உங்களுடைய இரு கரங்களையும் உயர்த்தியவராக என்று உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு அந்த சுராகா அந்த கிஸ்ராவுடைய ஆபரணங்களை அணிந்தவராக அந்த இரு சபைகளுக்கு இடையில் கரங்களை உயர்த்தியவராக அவர் நடந்து வருகின்ற பொழுது உமர் சொன்னார்கள், சுராகா 20 வருடங்களுக்கு முன்னால் பாலைவனத்தில் உமக்கு அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாக்குகளை சொல்லிவிட்டு வாருங்கள் என்று நபிகள் நாயகத்துடைய வாக்கை நினைவு கூர்ந்த பொழுது சுராகா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மனிதர் 2 கரங்களையும் உயர்த்தியவதாக 20 வருடங்களுக்கு முன்னால் எனது தோழர் எனக்கு சொன்னார், சுராகா கிஸ்ராவுடைய ஆபரணங்களை நீ அணிந்தால் எப்படி இருப்பாய் என்று சொன்னார். இதோ நான் இப்படித்தான் இருப்பேன் என்று அந்த சுராகா குறிப்பிட்டு காட்டினார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த வரலாற்றில் நமக்கு என்ன பாடம் என்று சொன்னால், எவ்வளவு பெரிய தூர நோக்கு அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்திருக்கிறது. நீங்க நினைத்து பாருங்கள். சாதாரண ஒரு வார்த்தை நான் சொல்லிவிட்டேன், அவர் 20 வருடங்களுக்கு முன்னால் அந்த பாரசீகத்தை வெற்றி கொண்டார்கள், நகைகளை அணிந்தார்கள் என்று. ஆனால் இந்த வெற்றிக்கு பின்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டங்கள், இந்த வெற்றிக்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தூர நோக்கு சிந்தனைகள், இந்த வெற்றிக்கு பின்னால் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த கஷ்டங்கள், துன்பங்கள், போராட்டங்கள், தூக்கமில்லாத இரவுகள், நினைத்து பாருங்கள். ஒரு சிறந்த ஒரு தலைமையை மக்காவுடைய வாழ்வில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலிருந்து நாம் பார்க்கின்றோம். எனவே தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள், நான் வேதனை கொடுக்கப்பட்டிருக்கின்றேன், மனிதர்களில் எவருக்கும் என்னை போன்று வேதனை கொடுக்கப்பட்டிருக்காது. நான் இழிவுபடுத்தப்பட்டிருக்கின்றேன், வாழ்வில் எவரும் இழிவுபடுத்தாத ரீதியில் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை குறித்து ஒரு நாள் குறிப்பிட்டு காட்டினார்கள். அவ்வளவு பெரிய வேதனைகள். அருமை சகோதரிகளே, மக்காவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்துச் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது எதிரிகள் தலையில் மண்ணை அள்ளி போடுகின்றார்கள். பெருமானாருடைய முகமும் பெருமானாருடைய தாடியும் பெருமானாருடைய உடலெல்லாம் மண்ணாக இருக்குகின்றது. ஆனால் அத்தனையும் தாங்கிக் கொண்டார்களே இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதற்காக வேண்டி? நீங்களும் நானும் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே, இல்லையா? இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவிற்கு முன்னால் ஒரு நாள் சுஜூதில் இருக்குகின்ற பொழுது ஒட்டகத்துடைய குடலை, நாற்றமெடுத்த குடலை இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கழுத்தில் வைத்த பொழுது அந்த ஒட்டகத்தினுடைய குடல்களினுடைய கனத்தின் காரணத்தால் தலையை உயர்த்த முடியாமல் போன பொழுது இவருடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அழுத வண்ணமே வந்து அவற்றை நீக்கிய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய அருமை மகளுக்கு சொன்னார்கள், அழாதீர்கள் அருமை மகளே, நிச்சயமாக உமது இறைவன் உமது தந்தைக்கு உதவி புரிவான் என்று சொன்னார்கள். ஆனாலும் அத்தனையும் தாங்கிக் கொண்டார்களே, எதற்காக? நீங்களும் நானும் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே. உக்பத் இப்னு அபீ முஈத் என்று சொல்லப்படக்கூடிய விரோதி இதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதே காபாவிற்கு முன்னால் இதே போன்று ஒரு நாள் சுஜூதில் இருக்குகின்ற பொழுது ஒரு பெரிய பாறாங்கல்லை அவருடைய கழுத்தில் வைத்த பொழுது அந்த கல்லின் தாக்கத்தின் காரணத்தால் பெருமானாரை குறிப்பிட்டு காட்டுகின்றார்கள், அந்த கனத்தின் காரணத்தால் என்னை எழும்ப முடியவில்லை என்னால் நீண்ட நேரம் நான் அந்த சுஜூதிலேயே கிடந்தேன். ஆனாலும் தாங்கிக் கொண்டார்கள் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதற்காக வேண்டி? நீங்களும் நானும் முஸ்லிமாக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டித்தானே, இல்லையா? இதே உக்குபா என்று சொல்லப்படக்கூடிய இதே விரோதி ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபாவில் தவாப் செய்து கொண்டிருந்த பொழுது பின்னால் இருந்து வந்து தன்னிடம் இருந்த ஒரு துண்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கழுத்தில் போட்டு இறுக முறுக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதனை கொடுக்குகின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மூச்சு முட்டியது, என்னுடைய முகமெல்லாம் சிவந்தது, எனக்கு மூச்சு வராமல் நான் முட்டுக்காலில் கீழே விழுந்தேன் என்று. ஆனாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை தாங்கிக் கொண்டார்கள். அங்கிருந்த விரோதிகள் எல்லாம் உக்குபாவுடைய இந்த செயலை பார்த்து கைகொட்டி சிரித்து கேலி பேசி கிண்டலடித்தார்களே, அத்தனையும் இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாங்கிக் கொண்டார்களே. ஏன்? நீங்களும் நானும் முஸ்லிமாக இருப்பதற்காக வேண்டித்தானே. கண்ணியத்திற்குரியவர்களே, அமீன் அஸ்ஸாதிக் என்ற பட்டப்பெயர்களை கொடுத்தார்கள் நபியாக ஆகுவதற்கு முன்னால். ஆனால் அதே மக்கள் இஸ்லாத்தை இவர் எடுத்துச் சொல்லுகின்றார் என்ற ஒரே காரணத்தால் முஹம்மது என்ற இவருடைய பட்டப்பெயரை முஸம்மிம் என்று மாற்றினார்கள். முஹம்மது என்றால் புகழுக்குரியவர், முஸம்மிம் என்று சொன்னால் இகழுக்குரியவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வருகின்ற பொழுதெல்லாம் ஜஅ முஸம்மிமுன் ரஹ முஸம்மிமுன் ஆத முஸம்மிமுன், இதோ இகழுக்குரியவர் வருகிறார், இதோ கேவலத்திற்குரியவர் செல்லுகிறார்
என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேலி பேசுவார்கள். சஹாபாக்கள் எதிர்த்து கேட்பதற்கு முன் வருகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், தஊஹும் மின்னமா யஷ்துமூன முதம்மிமா வான முஹம்மத், விடுங்கள் விடுங்கள், அவர்கள் வேறு யாரையோ ஒருவரை சொல்லிக் கொண்டிருக்கின்றார், என்னுடைய பேர் முஹம்மது, என்னுடைய பேர் முதம்மிம் அல்ல என்று. எனவே இதையெல்லாம் தாங்கிக் கொண்டார்களே, எதற்காக வேண்டி? நீங்களும் நானும் முஸ்லிமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தானே. 23 வருட காலகட்டத்தினுடைய போராட்டம் 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 போராட்டம், தூக்கமில்லாத இரவுகள், நிம்மதி இல்லாத நாட்கள், எவ்வளவு துன்பங்கள், எத்தனை இன்னல்கள், அத்தனையும் தாங்கிக் கொண்டார்களே, எதற்காக வேண்டி? நீங்களும் நானும்